ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபெலோ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்து மாவில் புட்டு தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சத்து மாவில் குழிப்பணியாரம் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம புட்டு பண்ண போகிறோம். இந்த சத்து மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அம்மா ஓனாக அரைச்சி ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட் தான். இது எல்லாமே நம்ம சிறுதானியத்தினால் செய்கிறது தான். வரகு, தெனை, சாமை, குதிரைவாளி, அப்புறம் கம்பு, கேழ்வரகு, கருப்பு உளுந்து, பொட்டுக்கடலை, பச்சைப்பயிறு, மூக்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, இந்த மாதிரி ஒரு 28 பொருள் போட்டு இதை ரெடி பண்ணுற பொருள் தான். ஸோ வாங்க இதில் நம்ம எப்படி இன்றைக்கி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 6 ஸ்பூன் நான் சத்து மாவு எடுத்திருக்கேன். அதில் நீங்கள் ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம புட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம கையில் பிடிச்சு பார்க்கும்போது அது கரெக்டாக நிற்கணும். அதுதான் அதோடைய பதம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு தட்டு மேலே வச்சுட்டு, அந்த தட்டு மேலே இப்போ நம்ம அந்த பிணைஞ்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பரவலாக தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து கலர் எல்லாமே நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இதை நான் ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்றதுனால நான் அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 2 பத்தை தேங்காவை நல்லா துருவிட்டு அதில் போட்டுக்கிறேன். நம்ம அது தேங்காவோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டி நீங்கள் எல்லாேருக்கும் கொடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.